பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தரமான நானே வருவேன் அப்படிங்கிற ப்ராங்க் பண்ணுறதுக்காக முத்துக்குமரன் கேமராஸ் கோயம்புத்தூர் அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் ப்ராங்க் பண்ணலாமா அப்படின்னு பேசணும். அப்புறம் கஸ்டமர் ப்ராங்க் பண்ணால் வந்து தப்பாயிரும், ஏதாவது வேணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, நான் அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேன்னு 2 பேர் பிளான் பண்ணால் கடைசியாக போனஸாக இன்னொருத்தரும் அடிஷனலாக வந்து உள்ள லாக் ஆகிட்டாரு. ஸோ அந்த 3 பேர் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தரமாக ஒரு ப்ராங்க் வந்து பண்ணியிருக்கோம். ப்ரோ, நம்முடைய ஷாப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேமராஸ் ப்ரோ. நம்ம ரெகுலராக vlog அந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம். சரி, ஏன் ஒய் நாட் நம்ம ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற யோசினால தான் ப்ராங்க் சேனல் மாதிரி கூப்பிட்டு இது பண்ணோம் ப்ரோ. அப்படின்றபோது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேமராஸ் நம்ம வந்து ஷாப் ஆவரம்பாளையம்ல கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட யூஸ்டு கேமரா சேல்ஸு, சர்வீஸு, ரெண்டல் 3மே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து முத்துக்குமரன் DSLR சேல்ஸ் அப்படின்றது இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் இன்ஸ்டாகிராம் ரெகுலராக யூஸ்டு கேமராஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் ப்ரோ. vlog மாதிரி போட்டுருந்தா நல்லா இருக்குன்றக்காண்டி தான் சரி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணோம். சூப்பர் சூப்பர். ரொம்ப இவங்களோட காண்டாக்ட் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட லொக்கேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி காண்டாக்ட் நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் யாராவது கேமரா சேல்ஸ் பண்ண விரும்பினாலும், உங்களோட கேமரா யாராவது நீங்கள் சேல்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட கேமரா நீங்கள் சேல் பண்ணணும்னாலும் நம்ம வந்து எல்லா ஊருக்கும் போய் நம்மளே வந்து டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். எஸ், உங்கள் இடத்துக்கு வந்து கேமரா வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா லென்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி எல்லா பிராண்டும் நிக்கான், கெனான், சோனிலேருந்து எல்லா பிராண்டுமே இருக்குது. அக்சசரிஸும் நிறைய வச்சுருக்காங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரோ, இந்த கேமரா காலில் பேசுங்க. ஆமாம், இதான் கடை நல்லா இருக்கேப்பா, அருமையாக இருக்கு. கெனான் கேட்டிருந்தேன் ப்ரோ, பேசிக் லெவல். சரி சரி சரி. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நல்லா இருக்கிற நல்ல கேமராவா, இருக்கிறதே பெஸ்ட்டாக பார்த்து சிறப்பான கேமராவாக எடுத்து கொடுங்க. கேமரா நம்மகிட்ட எல்லா கேமராமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே ஏகர் பிகர் சீகர் இது இருக்கு. எல்லாமே 1200 இருக்கு, 1300 இருக்கு. அதே தான், பணம் பிரச்சனையே இல்லை. சரிங்க, 1000 2000 ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நல்ல கேமராவா இருக்கிற ஏதோ பார்த்து. 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு 1000 ரூபா மாடல் எல்லாம் 1000 2000ங்கிறது மாடலா, விலை இல்லையா? அதப்ப ஐயா உங்கள்கிட்ட ஊர்ல இருந்து என்ன சொன்னேன். இப்போ அவரு தான் மாப்பிள்ள, நானா இப்போ வாய் எடுத்தேன். அவரு தான் 1000 2000, அவர் தான் 1000 2000 அவரு தான் சொன்னாரு. நானாவா கேட்டேன்? சரி, சொன்னவனே சரியா கம்மியா இருக்கும் போல நீ வேற விலை கம்மியா இருக்கும். அவன் நான் என்ன சொன்னேன், புதுசா வாங்கலாம் தான் சொன்னேன். அவன் தான் புதுசா வாங்குறத விட இங்க பாதி ரேட்டுக்கு நல்ல நல்ல கேமராவா இருக்கும். நான் என்ன சொன்னேன், கெனான் 1500 சொன்னேன். அவர் வந்து இதான் நினச்சிக்கிட்டேன். 1000 200 1000 2000 மாடலுங்கிறீங்க, 50 100 மாடல் தான் இருக்கும் போல. மாடல் பேரு 1200 மாடல் பேரு. ஓ, இந்த அது மாருதி சுசுகி 800 அந்த மாதிரி. தப்பா நினச்சிக்கூடாது நீங்கள். போதும். என்ன மாதிரி மாப்பிள்ள பார்ப்போம்? பார்த்தோன்னே நல்லா எடுங்க. அப்போ விலை ஒன்றும் பிரச்சனை இல்லை, விலை ஒன்றும் இதே இல்லை. நல்லதாகவே காமிங்க, சிறப்பானதாக காமிங்க. யூடியூப் சேனல்லாம் இப்போ ஆல்ரெடி இருக்குங்களா இல்லை இனி ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறேன். சரி, யூடியூப்னா உங்களுக்கு மைக் இன்புட் அந்த மாதிரி வேணும் உங்களுக்கு? மைக் இன்புட் மாதிரி. இங்கே பாருங்க. அவன் சின்ன பையன், சரி, அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கதை எடுங்க, பணம் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள, காட்டை விற்று போடுற காசு வந்துடும்ல, கண்டிப்பாக வந்துடும். அப்போ பணம் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாட்டுக்கு எடுத்து கொடுங்க, சிறப்பாக பார்த்து பண்ணிக்கலாம். சரியா? எடுங்க, எதை வேணால் எடுங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பணம் பிரச்சனைனா கொஞ்சம் 80D அந்த மாதிரி போகிறீங்களா? அதுதான் 66,000 ரூபா, 67,000 ரூபா, 90D 85,000 ரூபா, அந்த பட்ஜெட் ஓகேங்களா? தாராளமாக எடுங்க. நான் தான் பணம் பிரச்சனை இல்லைன்ட்டேனே. எப்படி வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரை பார்த்து பணம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ, இப்போ அதே தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பணம் பிரச்சனை இல்லை. ஆனால் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துருக்கூடாது. நல்லதாக பார்த்து நல்ல பொருளாக தரமான பொருளாக கொடுங்க, போரும் பார்த்துட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். லென்ஸ் எத்தனை வாங்க? லென்ஸ் இப்போ இது எவ்வளோ விலை? இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 85,000 ரூபா வருது. ஆஃபர்லாம் கொடுத்துருவோம் உங்களுக்கு. பேட்டரி சார்ஜ் ஆஃபர் கிடைச்சிருக்கீங்க நீ ஏமாப்பிள்ள போகிறாங்க. அப்புறம் எவ்வளோ 80 போகிறோம், எவ்வளோ காட்டை வச்சு வந்திருக்கோம். நீங்கள் ஆஃபர் இது பண்ணுறீங்க. உனக்கு விவரம் தெரியாது மாப்பிள்ள, சரிங்க. பேசாம நான் பேசிக்கிறேன், சரியா? குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும்ண்ணா, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும், அதனால தான் அந்த ரேட்டு. சரி, நல்லா இருந்தா சரி, பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும், பெட்டரா இருக்கும்.
யூஸ் பண்ணி பார்க்கலாம்ல, யூஸ் பண்ணி ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஏன்னா நிறைய பக்கம் போனால் முன்னாடி ஒரு சொல்லு பின்னாடி ஒரு சொல் இருக்கக்கூடாது. நம்மலாம் அப்படி இல்லைன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துறது தான் பழக்கம். அதான் மனுஷனுக்கு அழகு. அது நீங்க சொல்றது கரெக்ட். நமக்கு கேமரா கிடையாது. ஏன்னா மதுரையில் கடை இல்லாமல் இங்கே வரல. அவன் வந்து இங்கே கோயம்புத்தூரில் படிக்கும்போது ஒரு 3 தடவை இங்கே வந்து எடுத்திருக்கான். அப்போ சொன்னியா இங்கே நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ போடுவோம். அதான் சொன்னேன், அவன் எல்லாம் அடிக்கடி பார்த்துட்டு தான் கிடப்பான். நான் இல்லை, நமக்கு தெரியாதுங்க, நமக்கு இதை பற்றி சுத்தமாக ஒன்றும் தெரியாது. அவன் தான் எப்போ பார்த்தாலும் போன போட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான், அதை வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பான். சூப்பரா இருக்கும். அதை ஒன்று வைங்க, அதை ஒன்று வைங்க. வேற வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? இது ஓகேல மாமா, அது ஒன்று வைங்க 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 பார்த்து. ஒன்று போதுங்கயா. மேல ஒண்ணு இப்படி இந்த பைக் இந்த மீட்டர் ஓடும்ல அதுல ஒண்ணு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ அதான் ட்ரெண்டிங்கு. ஒன்று மாட்டினாலே ரெண்டும் கவர் ஆகுமா ஆகாதா? அந்த ஒரு பையன் வீடியோ காட்டினா, அந்த பையன் பேர் என்ன, அவனே இப்படி குனிஞ்சு இப்படி காமிச்சு இவ்வளோ ஸ்பீடு போகுது பாரு பாரு பாருன்னு. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கே. அந்த பையன் பார்த்தேன், அவன் பேர் என்ன, வாசன். நமக்கு தெரிஞ்சலாம் ஜிகே வாசந்தியா. நீங்க தான் இப்போ வந்து டிடிஎஃப் வாசன் அவர் ஃபேமஸ் பண்ணி விடுறீங்க. நமக்கு அவர் தெரியும் நல்லா, அவங்க அப்பா காலத்துலேருந்து எல்லாம் தெரியும். சரிங்களா? இல்ல ஐயா, நம்ம எப்பயுமே இப்படிதான் பேசுவோம். அதுக்காக தான் அவன் என்னன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, நீங்க பேசுனா காமெடியா இருக்கும் நல்லா இருக்கும் ஐத்தியம் அவன் சொல்றேன். அது கடந்து ஆமா, இது அவர் யாருன்னா முத்து, என்ன மதுரை முத்து, நம்ம தெரியுமில்ல உங்களுக்கு? மதுரை முத்து மாதிரி இன்னொரு முத்து, அவர் பேர் என்ன? அவரு பாருங்க பேசி ஹிட் ஆயிட்டாரா இல்லையா? வஞ்சே திட்டாயிட்டாரு. அடுத்தவனை வஞ்சு செத்த வயல நாரப்பையில வஞ்சதுக்கு பார்த்து ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான் பாருங்க. அடுத்தவனை வஞ்சு. இது ஒண்ணு இல்ல, இது ஒண்ணு கொடுத்துருங்க. இது ஒண்ணு கொடுத்துருங்க தம்பி. இப்போ இதுக்கு எத்தனை லென்ஸ் வரும்? இதுக்கு எத்தனை லென்ஸ் கொடுப்பீங்க? ஒரு லென்ஸ் தான் கொடுப்பீங்களா? ஒரு லென்ஸ் தானா? ஆமா மாமா, ஒரு கேமராக்கு ஒரு லென்ஸ். ஏங்க நீங்களே ஒரு இதா யோசிச்சு பாருங்களேன். நியாயமா பேச நடுநிலையே பேசணும். ஒரு ஃபோன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த ஃபோன்லேயே பின்னாடி 3 லென்ஸ் கொடுக்கானா இல்லையா? அதான் அது லென்ஸ் இருக்குல்ல, லென்ஸ் இருந்தால் தானே ஃபோட்டோ எடுக்கும். ஏப்பா லென்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்குமா? ஒரு கேமரா 10,000 கேமராக்கே 3 லென்ஸ் கொடுக்குறான். நான் வந்து 80,000 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்குறேன். புது கேமரா வாங்கினா எத்தனை லென்ஸ் வரும்னு சொன்னேன்? ஒரு கேமராக்கு ஒரு லென்ஸ் நம்ம செப்பரேட்டரா வாங்கிக்கலாம். இந்த லென்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது பார்த்து ரொம்ப வேணாம், ஒரு 2 3 எடுத்து கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் நல்லா இருக்கும்ல. ஊர் போய் சொல்லும்ல, நாங்கள் பெருமையா நாலு இடத்துல ஒரு 10,000 அது தெரியாதப்பா. நீ மதுரைக்காரன்ட்டே வாயில பட சொல்லாத. சரியா? ஆமா. இந்த பாருங்க 5 இந்த பாருங்க இந்த போன் தான் நினைச்சேன் நான். 5 கேமரா கொடுத்துருக்கேன். அந்த 5 கேமரா ஒண்ணுதான், இந்த 2 கேமரா ஒண்ணுதான். பிராண்ட் எங்க வச்சு அது ஒரு பிராண்ட்னே. நான் சொல்ல வருது கடைசிக்கு ஒரு 2வது கொடுக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். போன்ன்றது வந்து வேற, கேமரான்றது வேற. உங்களுக்கு செல்ஃபி எடுக்குமா? எப்படி செல்ஃபி எடுக்காது? செல்ஃபி நம்ம தான் எடுத்து. நான் இப்போ வர ட்ரெண்டிங்னா இது கேமரால செல்ஃபிலாம் எடுக்கணும்னு யூடியூப்லாம் லாக் பண்ணாங்க. யார் என்ன அப்படி சொல்லுது? என்ன பேசு? நான் இப்ப செல்ஃபி எடுக்காதா தம்பி? அது எப்படினா செல்ஃபி தம்பி என்னப்பா 10,000 ரூபாய் கேமராலாம் செல்ஃபி எடுக்குது என்னப்பா? கிளாரிட்டியா எடுக்கிறதுக்கு நான் கேமராங்கிறது ரைட்டு, அதுக்கு தான் காசு செலவு பண்றோம். பட் ஒரு செல்ஃபி எடுக்கணும்ல. திருப்பி வச்சாலும் எடுத்துக்கலாம். திருப்பி வச்சு எடுத்துக்கங்க. இந்த பாருங்க வர்ற கஸ்டமர் நக்கல் அடிப்பீங்களா அப்படி? நீங்க இல்ல தெரியாம கேக்குறேன். சொல்லு நீ யாரு? இல்ல அவன் பேசுறது சரி இல்ல. அந்த பையன் பேசுறது எப்படி இருக்கு? எப்படி திருப்பி வச்சு எடுத்துக்கணும்? அது தெரியாம நாங்க வந்துமா? அது தெரியாம தான் நாங்க வந்திருக்கோம். இங்க இருந்து மதுரை இல்ல இந்த பாரு எப்பா அந்த போனு சாப்பிட்றாப்புல தம்பி வேற என்ன அந்த தம்பி வீடியோல நானே பார்த்திருக்கேன். ஒரு கேமரா அப்படி ஒரு குச்சி மாதிரி வச்சு புடிச்சுக்கிட்டு
இருக்கு கோப்ரோக்கு ப்ரோ கேமரானா கோப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா vlogging கேமரா ஸ்டிக். இதுல நீங்க சொல்ற மாதிரி புடிச்சு எடுக்கலாம். இப்போ இவளனா நான் என்ன உருதுலையா கேட்டுட்டு இருந்தேன் இல்லைன்னா வேற ஹிந்தியில கேட்டுட்டு இருந்தேனா? ஏப்பா இதுல எடுக்கலாமா இல்லையா? ஏப்பா கேமரா பத்தி ஒரு வெங்காயமும் தெரியாது, விளக்கு மருந்து தெரியாது. நான் வந்து எடுத்து காட்டுறேன் உன் கடையில. இல்ல நான் வந்து உன் கடையில எடுக்கிறேன். இப்போ நீங்க யாராவது சொன்னீங்களா? நீங்க யாராவது காமிச்சிங்களா என்கிட்ட? நீ நல்ல கடை வெங்காய கடை என்ன அப்புறம் என்ன காமிக்கிறாங்க கேமராவை? இல்ல இப்போ இது பாருங்க. இது இப்பயும் நான் சொல்றேன், இது நான் குச்சி நான் இதான் குச்சி மாதிரி கையில் வச்சிருந்தா குச்சி மாதிரி கையில் வச்சிருந்தான்னு சொன்னா இல்லையா? கிம்பிள் அது நமக்கு தெரியாது. அவன் இப்படி பிடிச்சிட்டே அந்த தம்பி பேசினாப்ல அம்பிட்டு தான். நீ தானே காமிச்சு இது எங்கடா மேலே வரும்? அந்த மேலே வரமா இப்படி திருப்பி பார்த்தான்ல அந்த பையன். அது எங்க இருக்கும்? அது வேற மாடல் திருப்பி கேமரா நம்ம காமிச்சிட்டோம். இந்த மாதிரி வரும் ஸ்கிரீன். அது எல்லாம் மாடல் அப்படி. ப்ரோ இது ஒண்ணு பில் போட சொல்லலாமா? இல்லைண்ணா இது இப்போ சும்மா சாம்பிள் எடுத்தது. அடுத்து பார்ப்போம். பறக்கும் கேமரா இருக்கா? ட்ரோன் இருக்காடா? இருக்கு, ட்ரோன் இருக்கு. எவ்வளோ வருது? எவ்வளோ? ஆமா இது வெளியே நம்ம ஊர்ல போகுங்க. அந்த லாக்டவுன் டைம்ல பறந்துச்சே. 55. ஐயா நான் ஏன் அந்த கேமராவே பார்த்து உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் எனக்கு இவ்வளோ பாடம்லாம் சொல்ல வேணாம். புரியுதா? தெரியும் பார்த்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் கேட்குறேன். பறக்கிற கேமரா அவ்வளோ ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. நீங்கள் அதுக்கு என்ன பேருன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. கேட்கக்கூடாதா மாமா? காசு போட்டு வாங்குறோம். நாளைக்கு வாங்கினதுக்கப்புறம் பொசுக்குன்னு இதில் பெரிய கேமரா வச்சு ஒன்று வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? கேட்குறோம். பெரிய கேமரா வராது. அதில் பெரிய கேமராவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி கேமரா அதில் வராதா? இந்த மாதிரி கேமரா அதில் வராதா? இல்லை இது பறக்கிற கேமரா ஆக்க முடியுமா? முடியாதா? முடியாது. எப்படியா இது ட்ரோன்? இது வந்து ட்ரோன். இது பறக்கிறது. இது பறக்காது. இதான் பறக்குது இல்ல? கீழே போட்டா உடையாது. இல்ல அப்படின்னு இல்லை ப்ரோ, கீழே போட்டது உடையது, கேஸ் தான். அது கிரிப்புக்கோசரம் பிடிப்பாங்க கேமரா எடுக்கும்போது. அதுக்கு அவங்க கிரிப்புன்னு சொல்லணும். கேஸுங்கிறீங்க. கேஸ்னா போலீஸ் ஸ்டேஷனில் வாங்குறதா கேஸ். எங்களுக்கு கோர்ட்டு கேஸ் தான் எங்களுக்கு தெரியும். சரி இப்போதைக்கு காமெடி பேச்சு வழக்கு சரியில்லை மாப்பிள்ள. சரியா? நீங்கள் இளவட்ட பசங்க, அதான் நீங்கள் இளவட்ட பசங்க. குசும்பி யார்கிட்ட வேணா காட்டுங்க, உங்கள் வயசுக்காரங்கிட்ட காட்டுங்க. ஒரு கூட 10 வயசு 5 வயசு பெரியவன் வந்தானா அவனுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க. ஏன்னா வந்தேன் போயிட்டானா அப்புறம் நட்டம் யாருக்கு? இவன் நல்ல கடைங்கிறனால நான் இவ்வளோ நேரம் அமைதியாக பேசியிருக்கலாம். அந்த போய் பேசினா பாருங்க, அப்பயே எழுந்து போயிருப்பேன். நான் கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா ஊரில் கடை வைக்காமல் இல்லை, கேமரா கிடைக்காம இல்லை. சரியா? ஆமாம், மூஞ்சி முடச்சிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. இங்கே என்ன கொரோனா வந்திருக்கு எல்லாத்துக்கும்? இல்லை நாங்கள் எல்லாம் நிற்கிறோம்ல. யாராவது வந்து முகமுடியை போட்டு வந்தோமா? போட்டு வந்தோமா? அப்போ ஏன் வர்ற அப்போ ஏன் வர்ற? வீட்டிலே படுத்து வேண்டியதானே? என்னங்கிறீங்க? உன்கிட்ட பேச சொல்லி கேட்கல அப்படியே. இந்த ஒரு கேமரா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இது எப்படி நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறோம். சரியா? அவ்வளவுதான். அதுக்கு நான் மட்டும் போட்டுடலாம். நீ என்ன சொன்ன? அப்போ நான் நல்லா இப்போ சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ என்ன சொன்ன? யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும்னு. இங்க எத்தனையா போட்டோ? 4 போட்டோ எடுக்க முடியுமா? ஒரு பகல்ல ஒரு வீடியோ எடுப்பேன், ஒரு கிராமத்துல 2 வீடியோ எடுப்பேன், வாய்க்கால 2 வீடியோ எடுப்பேன், கிணத்துல 2 வீடியோ எடுப்பேன். எடுப்பேனா மாட்டேனா? நான் என்ன சொல்றேன், நானே வருவேன். புரியுதா? இது 8 இப்போ நீங்கள் சொல்லியா நான் வந்தேன், நீங்கள் ஃபோன் அடிச்சு கூப்பிட்டீங்களா? இல்லையா? இல்லை மாப்பிள்ளை சொன்னேன், நானே வந்தேனா இல்லையா? அதே மாதிரி போயிட்டு நானே வருவேன், வந்துட்டு இதுக்கு பணத்தை கொடுத்துறேன். அப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி யூஸ் பண்ணி பார்க்காம கொண்டு போகிறோம். நல்லா இல்லைன்னா அதெல்லாம் என்னன்னா எல்லா ட்ரையல்லாம் பார்ப்பாங்க. தம்பி ஏய் நான் சொல்ல வர்றது, வீட்டுக்கு போய் எப்படி பார்க்குறீங்க? ஆமா எடுத்துட்டு போய் பார்க்கணும்ல. நான் டெஸ்ட் டிரைவ்னா அதுக்குள்ள தான ஓட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க தம்பி எங்க ஊர்ல போய் நான் கேட்டேன்னா வண்டி வீட்டுக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ வந்து நம்ம மேல நம்பிக்கை அப்படி இல்ல. அது அவரு அதான் சொல்றாரு. சரியா? எங்க கோயம்புத்தூர்ல? எங்க கோயம்புத்தூர்ல பீளமேடு, நாங்க மதுரையில பாலமேடு.
இல்லை ஒன்றும் இல்லை போகிறேன். இல்லை காமெடிக்காக சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன் நான். சே காமெடிக்காலாம் சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன். தம்பி நான் உண்மையை தாயா சொல்கிறேன். நான் வாட்டுக்கு எட்டு போகிறேன், நானே வருவேங்கிறேன். வந்துருவோம் நாங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த கதவு உங்க கிரியேட்டிவிட்டி தான். எங்க வேணா போட்டோ எடுக்கலாம். பகல் எடுக்கணும், கிணத்து மேட்டில் எடுக்கணும், வாய்க்கா மேட்டில் எடுக்கணுங்கிற. லைட் தானே பகல். ஏப்பா சூரியன் அளவுக்கு எரியுமா அது? நெருப்பு பத்த வைக்கிறேன். இது பாரு என்னன்னா சொல்றீங்க நீங்க தம்பி. யார் ஓனர்? ஒரே வார்த்தை, யார் ஓனர்? இல்ல இந்த வெங்காயம் இதெல்லாம் பேசிட்டு கூடாது. இங்க ஒரு அளவு இருக்கு. இப்போ நானே வருவேன்னு சொல்லிட்டேன். இந்த இல்ல நீ வந்துருந்தா என்னை போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்களா? என்ன வயசு உங்களுக்குலாம்? என்ன பைக்கா காரை என்னை போட்டு ஓட்டிட்டு இருக்கு? ஒழுக்கமா பேசுற மாதிரி தான் பேசுங்க. சும்மா அவன் என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான், அவன் தாடிக்காரன் என்ன ஒரு அவன் பேசிட்டு இருக்கான். என்ன ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா பயந்து அப்படி இதாயிருமா, நடிக்கிறோமா நாங்க? நீங்க கஸ்டமர், நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். எங்களுக்கு அப்படி தேவை. ஓசி காத்து ஏசி காத்து வாங்க வந்திருக்கீங்க, வாங்கிட்டு பேசாம போயிடணும், அவ்வளவுதான். 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம், நீங்க வந்துட்டு என்ன இது ஓசி காத்து வாங்க 10 வருஷமா வந்துட்டு இருக்கியா நீங்க? இல்ல நீ வச்சிரு இவங்களை இதுக்கு மேல வீடியோ எடுத்து அந்த 5-6 வச்சிரு பண்ணி. நீ வந்து சொன்ன நல்ல கடையா பார்த்து கூட்டு போயிருக்கு, தப்பு உன் மேல. நீ என்ன சொன்ன? 4 தடவை எடுத்து நல்லா இருந்தது, பொருள் நல்லா இருக்கு, ஓகே, பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. சொல்லு மாறக்கூடாது. அந்த பையன் என்ன இருப்பா, உனக்கு என்ன தெரியும்? நீ இப்பதானே வந்த? இல்ல நீ இப்பதானே வந்த? இல்ல ஒரு நிமிஷம்ப்பா இருப்பா. நீ என்னப்பா சொன்ன? தாடி நீ என்ன சொன்ன? அப்பதான் என்ன சொன்ன? நல்லா இருந்தா சரி, அவன் தான் சொன்னான். அப்ப என்ன ஊருக்கு போய் யூஸ் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? இல்ல தம்பி, ஒன்ன பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பையன் மூஞ்ச பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அதனாலதான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன். சரியா? அவங்க 2 பேரையும் பார்த்தாலே ஒரு திருட்டுத்தனம் பண்ற மாதிரி, ஒரு தில்லும். சரியா? அவங்கள பார்த்தா திருட்டுத்தனம் பண்ணிட்டு தில்லுமல் பண்ற மாதிரி தெரிஞ்சதுனால தான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். எல்லாம் நான் யோசிக்கிற ஆளுகளை. பணம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். சரியா? ஆமா, நீ ஒண்ணு பண்ணு. சரி இல்லை நீ தம்பி, நீ ஒன்று பண்ணு. உன் கடை நல்லா இருக்க ஒரு ஐடியா சொல்கிறேன். நீ யாருங்கிறது உன் ஃப்ரெண்டை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. சரியா? அந்த பசங்களோட பழக்கவழக்கத்தை கட் பண்ணி விடு. நல்ல ஆளை கூட்டு உட்கார. ஒரு கடைக்கு கஸ்டமர் நல்ல வாங்கினா அவனை வந்து நீங்கள் வம்புழுக்கிறது இல்லை. பேசுங்க, தாராளமாக பேசுங்க, வேணான்னு சொல்ல. ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கடைக்கு வந்தாங்கன்னா எப்படி பேசணும்? அப்ப என்ன நானா என்னை பார்த்தா இலக்காரமா தெரியுதா? இல்ல என்ன பார்த்தா என்ன இலக்காரமா தெரியுதா? உங்களா இருக்கும். பேசு, ஆள் பார்த்து பேசு. சரியா? அப்படிலாம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சரியா? நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பேச கண்ணாடி நீயே போல பாக்குற. இப்ப என்ன பேசுறீங்க? கோவம் வருதுல தம்பி? என்ன பார்த்தா இப்ப நானே உனக்கு கோவம் வருதுல்ல? நான் சொன்னேன் எனக்கு கோவம் இல்ல. கோவம் வருது, உன் மூஞ்சில தெரியுது. இப்ப உனக்கு கோவம் வர மாதிரி தானே பேசுறதுதான் கோவம் வருது. சரியா? உனக்கு கோவம் வர மாதிரி தானே அவன் பேசும்போது எனக்கு சுருன்னு ஏறும். உன்னை கூட எத்தனை 7 வயசுக்கு மூத்தவன். சரியா? சும்மா கிடையாது. என்ன வயசு உனக்கு? நான் சின்ன வயசு. என்ன வயசு? சின்ன வயசு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் சொன்னேன் பத்தியா? அந்த நக்கல் பேசு, இந்த குசும்பெல்லாம் வேற விட்டா வைங்க. நான் இப்ப பாரு கேமரா வாங்கலாம் நினைச்சு கூட்டு வந்தேன். நல்லபடியா பேசுவேன். உன்கிட்ட என்ன நல்லபடியா பேசணும்? என்ன தனியா கூட்டு கூட கலாய்ச்சிக்கோங்க. வாங்குறீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. உனக்கு கலாய்க்கிறதுக்கான மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஏயா எந்த கேமரா பேசிட்டே இருக்கணும்? எந்த கேமரா வாங்குறீங்க? எனக்கு கேமரா வாங்குற ஐடியா இல்லை. நான் என்ன ஒண்ணே சொல்றேன். இப்ப போறேன், நானே வருவேன் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். காட்டியா இத்தனை கேமரா வச்சிருக்கீங்களா? ஒரு கேமரா கொடுத்தா குறைஞ்சிருக்கியா? சும்மா தானே வச்சிருக்கேன். இங்க இப்ப இங்க சும்மா தானே வச்சிருக்க.
சும்மா தர வேணாம். அதுதான் நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். ஆதார் கார்டு கொடுக்குறேன், பேன் கார்டு கொடுக்குறேன், பத்திரத்துல கையெழுத்து கொடுக்குறேன். இது கூட இப்ப டூப்ளிகேட் ஆகி போச்சு. அதை நம்பி நாங்க கொடுக்க முடியுமா? 80 லட்சம் ரூபாய் பொருள் 80,000. ஆனா ஓனரை தவிர எல்லாரும் பேசுறீங்களே ஏப்பா, நீ தானே? ஒரு நிமிஷம், அப்படியே பெரிய நாட்டாம நியாயம் பேசுவேன் டாப்ல. ஏப்பா இதெல்லாம் இது பண்ணாத, நீ இந்த நியாயம் பேசுறத பேசுறேன்னு. மாப்பிள்ள, நீ வாங்கும்போது யார்கிட்ட பணம் கொடுப்ப, யார்கிட்ட பேசுவ? நீ பொதுவா நீ கேமரா எடுக்க வரும்போது யார்கிட்ட பணம்? கேமரா நீ வாடகைக்கு எடுத்திருக்கீல? இல்லை வாடகைக்கு எடுத்திருக்கீல, யார்கிட்ட பணம் கொடுப்ப? நீ மட்டும் பேசு, மற்றவங்க வாயை பொத்திக்கிட்டு உட்கார சொல்லு, வரமா? அவ்வளோதான். வெங்காயம்லாம் வந்து பேசி வாடகைக்கு வந்து எடுப்பாரு, வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு. ஒண்ணுமே இல்ல, சும்மா இவ்வளவு கசகச பேச இல்ல. ஒரே முடிவு, உங்க முடிவு தான். இப்ப இந்த பொருள் பாக்குறதுக்கா வச்சிருக்கீங்கல்ல, அதே மனசுல நினைச்சுக்கோங்க. 2 நாள் யூஸ் பண்ணி பாக்குறேன், பார்த்துட்டு நானே வருவேன். நானே கொடுக்க மாட்டேன். நீ எதுக்கியா கொடுக்கணும்? நீ யாரு? ஓனர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எப்படி அப்படி வரேன் பாரு உள்ள. நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நான் முதலாளி. மூஞ்ச பார்த்தா சொல்லிடுவேன் எவன் ஓனரு, எவன் ஓசி காத்து வாங்க வந்தேன். மூஞ்ச பார்த்தா சொல்லுவேன், மூஞ்ச பார்த்தே சொல்லுவேன். ஓசி காத்து வாங்க வந்தேன் எவன், ஓனர் எவன். இல்ல நினைச்சிட்டு போட்டேன், எனக்கு ஏதோ 5 கிலோ குறைவா போகுது. எனக்கு சங்கடமா இருந்ததுனால தான் இவ்வளவு நேரம் பேசுறேன். கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். இதை விட்ட வேற கடை இல்லையா ஊர்வலத்துல எனக்கு? தம்பி இந்த கடை நல்லா இருக்கும், அதைத்தான் சொல்றேன். தம்பி நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். சரி, இப்பயே காசு கொடுத்துடலாம். அவங்க 3 பேரையும் சாரி கேட்க சொல்ல முடியா? ஏப்பா கண்ணாடி நீ கலாய்ப்ப, தாடி அவன் கலாய்ப்பான், முகமுடி அவன் கலாய்ப்பான். நீங்க இஷ்டத்துக்கு வந்து வரவனை வந்து கொடுத்துட்டு இருப்பீங்க, நாங்க இழுச்சிட்டு வாங்கிட்டு போவோமா? நாங்க தான் வருவோம், அதான் வாங்க தான் வந்திருக்கோம். வாங்குங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க. சும்மா கேட்டா சும்மா தருது. என்னன்னா பேசுறீங்க? நியாயம் வேணுமா நீங்க பேசுறது? டேய் அதெல்லாம் விடுறா. கரெக்டா இது பண்ணா. கரெக்டாது முடிச்சு விடுங்க. முடிச்சு விடலாமா? சரி, கை கொடுங்க ஒரு நிமிஷம். கை கொடுங்க ஒரு நிமிஷம். கையை கொடுங்க தம்பி. கை அழுக்க இருக்கு. கொடுங்க தம்பி. நாங்கள் ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், அதனால தான். சாரி. ஓகே, இது உண்மையாக தான். இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க கேமரா எங்கே இருக்குன்னு. இதுதான் இப்போ குழப்பமே. இவ்வளோ கேமராவில் நம்ம கேமரா எங்கே இருக்கு? உண்மையாக தான் தம்பி சொல்கிறேன் ப்ரோ, உண்மையாக தான் ப்ரோ சொல்கிறேன். கேமரா இருக்கு, கண்டுபிடிங்க. இருங்க ஏங்க, லென்ஸ் கேப்பு போட்டிருக்கு. லென்ஸ் கேப் போட்டு எப்படிங்க ரெக்கார்ட் ஆகும்? அதுவேதான். சாரி, தப்பா நினச்சிக்காதீங்க. ஓகே, ஏதாவது அப்செட் ஆயிட்டீங்களா? ஒன்றும் இது இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ, சாரி, அது தப்பா நினச்சிக்காதீங்க. ஓகே, நான் வேற உங்க முகம் முடியாதுன்னு சொல்றேன். சாரி, நன்றி ப்ரோ, நன்றி. அவரு தான் ரொம்ப இதா இருக்காரு. டேய், இவங்க வேற வந்து தேவையில்லாம இது. நான் வேற ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், இவங்களாம் யங்ஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் கேமராக்குள்ள இருக்கிறதுனால கண்டுபிடிக்க மாட்டாங்க. பேட் வேர்ட் பேசக்கூடாது. பாத்தீங்களா, விட்டா பேட் வேர்டு பேசியிருப்பாங்க நல்லா. என்ன பண்ணி தொலைகிறது? ரெண்டு கடையா பேட் வேர்ட் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்படியே கட்டுப்படுத்திட்டு, இல்ல அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு, இவருமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ரகல பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும்.